Hi friends, welcome to Tech Pro channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னா ஒரு புதிய முயற்சி தான். ஆக்சுவலாக நம்ம எல்லாருமே மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். அதில் மைக்ரோசாஃப்ட் வேர்ட், எக்ஸல், பவர் பாயிண்ட், ஆக்சஸ் இந்த எல்லாமே இருக்குது. அதில் பர்டிகுலராக எக்ஸல் பார்த்தீங்கன்னா நமக்கு எப்படி யூஸ் ஆகுதுன்னா கால்குலேஷன்ஸ் பண்ணுறதுக்கு நம்மளோட பேக் அண்ட் டேட்டாஸ் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு ஹிஸ்ட்ரியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது மெயின்லி ஃபார் கால்குலேஷன் பர்பஸ் அதுக்காக தான் யூஸ் பண்ணுறது. அதில் சின்ன சின்ன டிப்ஸ் இருக்குது. உங்களுக்கு ஷார்ட்கட்டில் எப்படி பண்ணுறதுன்ட்டு அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். சாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி ஒரு ஸ்டூடெண்ட்டோட டீட்டெயிலாக ஃபஸ்ட்டு என்ட்ரு பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட் தமிழில் 95, இங்கிலீஷில் 98, மேக்ஸில் 98, சயின்ஸில் 100, சோஷியல் சயின்ஸில் 95. யூஸ்வலாக நம்ம இதை ஆட் பண்ணணும், அதாவது சம் பண்ணணும். நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்? சம்ன்ற ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். இஸ் ஈக்குவல்டுன்னு சொல்லலாம். சம் ஓப்பன் ப்ராக்கெட் எந்த செல்லில் நம்ம ஆட் பண்ணுறோமோ அதை அப்படியே செலக்ட் பண்ணிட்டு எந்த சொன்னால் நமக்கு டோட்டல் அது கிடச்சிடும். ஓகேங்களா? இது யூஸ்வலாக நம்ம பண்ணுறது. இதே பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட்டை எப்படி பண்ணணும் பார்த்தீங்கன்னா இதை நான் டெலிட் பண்ணிக்கிறேன். கீபோர்டில் ஆல்ட் இருக்கும். ஆல்ட் ஈக்குவல் டு அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நமக்கு தேவையானது ஆட்டோமேட்டிக்காக அது 4 செல்ஸ் எல்லாமே ஆட் பண்ணி நம்ம ஜஸ்ட் என்டர் அடிச்சோம்னா அதோட டோட்டல் வந்து ஷார்ட்கட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ட் ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஈக்குவல் டு ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஈக்குவல் டு உங்களுக்கு தெரியுங்கிறதுக்காக ப்ரெஸ் பண்ணி பார்த்தேன். திருப்பி 1 செகண்ட் பண்ணி பார்த்தேன். டெலிட் பண்ணலாம். ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணணும் ஈக்குவல் டு டோட்டல். இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாத இருக்கவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இனிமேல் வர பத்திரி நம்ம போடுற வீடியோலாம் எக்ஸலை பற்றி நிறைய டிப்ஸ் போடுறதா இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுக்கு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.